தம்பதிகளுக்குள்ள பிரச்சனைகள் வருவது என்பது இயல்பான ஒன்று, ஆரோக்கியமான ஒன்று. இப்போ மருத்துவர்கள்ட்டயே ஒரு ஆய்வு வச்சாங்க. ஒரு 100 எக்ஸ்ரே குடுத்துட்டு என்ட்ட பார்க்க சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒப்பீனியன் குடுத்துருவான். 6 மாசம் கழிச்சு அதே எக்ஸ்ரேய மறுபடியும் சொல்ல மாட்டாங்க. இத நம்ம பார்த்துருக்கோன்னு. திரும்ப அதையே குடுக்குறாங்க. நான் ஒப்பீனியன் குடுக்கும்போது ஒரு 30% மாறுது. ஒரே ஆளு, ஒரே எக்ஸ்ரே ஒரு குடுக்கும்போது இன்டர் பர்சனல் வேரியேஷன் இருக்கு. ஒரே ஆள் ஒரே விஷயத்த பண்ணும்போதே ஒப்பீனியன் மாறலாம். 2 நபர்கள் உள்ள வரும்போது இன்ட்ரா பர்சனல் வேரியேஷன். அவங்க ஒப்பீனியன் வேறையா இருக்கும். அவங்க வளர்ப்பு, அவங்களுடைய சிந்தனை, அவங்க எந்த நினைக்கிறாங்க அப்படி. இப்ப 2 வேற வேற மனிதர்கள் ஒண்ணா உள்ள வரும்போது பல்வேறு விஷயங்களை பற்றி அவங்களுடைய கருத்தோட்டங்கள் மாறுபட்டிருக்கும். இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, முக்கியமாக திருமணத்திற்கு முன்பான ஆலோசனை ரொம்ப ரொம்ப முக்கியம். திருமணத்திற்கு முன்பு சில எளிமையான ஆலோசனைகள், சில விதிமுறைகள் இருக்கு. இந்த விதிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள பெரிய சண்டைகளே வராது. ஆனா பெரும்பாலும் நமக்கு எதுவும் இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளாம வயசு வந்தோடனே கல்யாணம் பண்ணிடுறோம். அப்போ நாம நமக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் நம்ம செய்கிறோம். நம்ம பார்ட்னர் அவங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதெல்லாம் செய்கிறாங்க. அங்கே பெரிய பிரச்சனைகள் வரும், சண்டைகள் வரும். சில நேரம் சண்டைகள்னால நம்ம மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மோசமான முடிவுகள் எடுத்து விவாகரத்துக்கள், பிரியறது இப்படியெல்லாம் நம்ம போகிறத பார்க்குறோம். பொதுவாக 2 விஷயங்கள் தான். ஒன்று சாதாரண விஷயங்களில் நம்ம கவலையே பட வேண்டாம். கோட்பாடற்ற விஷயங்கள். இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகிறோம். அதில் ட்ரெயினில் போகணுமா, பஸ்ஸில் போகணுமா, ஃப்ளைட்டில் போகணுமா, இதெல்லாம் ஒரு கோட்பாடற்ற விஷயம். யாராவது ஒருத்தர் முடிவு பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்கள், தவறுகள், குற்றங்கள் புரியாமல் பல்வேறு விஷயங்கள், கோட்பாடு உள்ள விஷயம். நான் நேர்மையான ஆளாக தான் இருப்பேன்னு ஒருத்தர் முடிவோடு இருக்கலாம். பார்ட்னர் அப்படி அல்ல, பணம் லஞ்சமாக வாங்குறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நம்புகிறாங்கன்னா அது ஒரு சிக்கலை உண்டு பண்ணிடும். ஸோ கோட்பாடற்ற விஷயங்களில் நீங்கள் முழுமையாக விட்டு கொடுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. கோட்பாடுள்ள விஷயங்களில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. கோட்பாடான விஷயங்கள் நமக்கு எது வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த விஷயங்களில் நம்ம உறுதியாக இருக்கலாம். ஆனால் நம்ம அதை பேசணும், 2 பேரும் அதை உட்கார்ந்து பேசணும். உங்களால் சில நேரங்களில் அந்த பேச்சு முடிவுகள் எடுக்க முடியலன்னா நீங்கள் இந்த உலகத்தில் தனியாக இல்லை. இதற்காக விஞ்ஞானபூர்வமான தீர்வு கொடுக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ், தெரபிஸ்ட் இருக்காங்க. பாலியல் நிபுணர்கள், கவுன்சிலர்ஸ், தெரபிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. அவங்கள அணுகுனீங்கன்னா ஒரு சரியான பார்வை, சரியான விஞ்ஞானபூர்வமான தீர்வு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதில் என்ன தவறு நடக்கக்கூடாதுன்னா, நண்பர்கள், உறவினர்களை உள்ளே கொண்டு வரக்கூடாது. ஏன் கொண்டு வரக்கூடாது? அவங்க நடுநிலையோடு நின்று அவங்களால பேச தெரியாது. யாருக்கு சொந்தமோ அவங்க பக்கம் சேர்ந்துக்குவாங்க. 2வது, அவங்களுக்கு விஞ்ஞானபூர்வமான தீர்வுனா என்னன்னு தெரியாது. அவங்க என்றைக்கும் இந்த துறையில் நிபுணர்கள் அல்ல. அவங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அந்த பக்கம் அந்த தீர்வுகளை சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ 2 விஷயம். ஒன்று, அவங்க நடுநிலையோடு நிற்கவே முடியாது. நமக்கு சொந்தம்னா நம்ம பக்கம் நிற்பாங்க, எதிராளிக்கு சொந்தம்னா அவங்க பக்கம் நிற்பாங்க. 2வது, அவங்களுக்கு விஞ்ஞானபூர்வமான தீர்வு தெரியாததுனால அவங்களுக்கு தெரிந்த தவறான தீர்வுகள் எல்லாம் சரின்னு நினச்சிக்கிட்டு நமக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. இது அறியாமை நம்பிக்கையிலேருந்து வருது. இது சரி அப்படின்னு அவங்க நம்புறதுனால. நம்பிக்கைகள், விஞ்ஞானபூர்வமான ஆதாரம் இல்லாத நம்பிக்கைகள் ஆபத்தானவை, பாய்சனஸ். அந்த நம்பிக்கைகளை வச்சு முடிவுகளே எடுக்கக்கூடாது. எனவே உங்களுக்கு பிரச்சனை வந்தால் நீங்கள் தனிநபர்களாக இந்த உலகத்தில் இல்லை, இதை சரி பண்ணக்கூடிய கவுன்சிலிங், தெரபிஸ்ட் இருக்காங்க. இந்த மாதிரி சர்வீஸ் இங்கே நிறைய நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். அல்லது இதே மாதிரி நிறைய இருக்கிறாங்க. நீங்கள் அந்த கவுன்சிலிங், தெரப்பி அட்டன் பண்ணி இந்த பிரச்சனைகளை சரி பண்ண முடியும். விவாகரத்து தான் தீர்வு அல்ல.